போனாங்க ஆளே காணும். இல்லையே, அந்த 3 டிக்கெட் எங்க போச்சுன்னு தெரியல. நம்ம ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டோம். கை கூட ரூம்ல தான் இருக்காங்க. அவங்களும் வராங்க. யாரும் ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சது. இத்தனை ஊர்ல போய் அக்கடான்னு படுக்கணும். இன்னும் 2 நாள் வேலை இருக்கு. சொதப்பாம செய்யுங்க தானே ஒரு பக்கம் இதுவாகவே இருக்கு. அதே பயம் தான். கூட சொதப்பினாலும் அது சொதப்பாதுன்னு நம்புறேன். நானும் அதே தான் நம்புறேன். இது சொதப்பினாலும் அது சொதப்பாது. அதுக்கப்புறம் நீ பூந்துரு. ஏன் உன் பொண்ணு நம்ப முடியாது. இல்ல இங்க அது வரட்டுமே, உடனே நான் பூந்துட மாட்டேன். அதான் சரியான பாரு. ஆமா, இல்லைன்னா உள்ளதான் பூச்சி நல்லா கல்யாணம் ஆயிடும். சரியா என்ன போர் அடிக்குது. ஆமா, ஜாலியா இருந்து பழகிட்டாளா அதான். எங்கேயும் காணாதுங்களே. எங்கதான் போச்சுங்கண்ணே? ட்ரெஸ் எல்லாம் மாத்த வேண்டியதானே. அதுக்குதான் உள்ள போய் ஸ்டார்ட் பண்ண. அப்புறம் பார்த்தா நாத்துவ காணுமே. அதான் நாத்துவ தேடி வந்துட்டேன். அவ எங்க இருக்கா? நான் கூட நாத்துவ பாத்தியே. துர்கால கூட அங்கதான் இருக்காங்க. இவன் மட்டும் தான் காணும். 2 பேரும் தான் காணும். ஆமா, கப்பாத்தீங்களா தப்புடா, விட்டுடா அக்காடா, விடா விடா, எனக்கு கப்பாத்துங்க. இதுக்கு இப்படி கத்திட்டு ஓடி வருது. மட்டும் கேக்குது ஆளுங்களை காணும். வேற என்ன வேலை? கப்பாத்தீங்க, விடா பேசுங்க. எங்க இருக்குதுங்க என்ன பாருங்க. வருதுங்க படிக்கட்டுல இருந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க போல. என்ன தண்ணி வேணுமா? பார்க்கவே வேண்டாம், பார்த்தா தலைவலிதான். என்ன கதை கொண்டு வந்து ரொம்ப பிரச்சனை பண்ண. இல்லப்பா இது கிட்ட உங்ககிட்ட நீங்க காப்பாத்துங்க. யார்கிட்ட காப்பாத்தணும்? உங்களை காப்பாத்தணும். இதுங்களே காப்பாற்றணும், இதுங்கிட்ட இருக்கிறவங்க தான் காப்பாற்றணும். இதுங்களே இன்னொருத்தர் காப்பாற்ற சொல்லி முடியலடா சாமி. என்ன பிரச்சனை? அந்த பையனை துரத்திட்டு வராண்டா. அவன் தப்பா நடந்துக்கிறாண்டா. இரு பாப்போம். எந்த பையன் என்ன பேசுறீங்க புரியல. அது சொல்றது நம்ம சொன்னதான் நமக்கு. இந்த வீரதாண்டா என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாண்டா. புரியல. வீரதாண்டா மாடியில என்கிட்ட. வாய மூடுங்கண்ணே. நான் உக்காடா. அவன் என் ஃப்ரெண்டு பத்தி எனக்கு தெரியும். தூங்கி எழுந்து வந்திருக்கீங்களா? போய் தூங்குங்க போங்க. தேவையில்லாத கதையெல்லாம் பேசிக்கிட்டு ஏன்னா நம்ப மாட்டீங்களா? இதுல ஏதாவது போய் சொல்லுவாங்களா? அதுவும் நான் போய் சொல்வேனா? அவர் மத்தவங்க தனியாக வந்துட்டீங்க போங்க. சொல்றது உண்மை. அவன் எனக்கு கேட்க பார்த்தா ஐயோ இல்ல சொல்லிச்சு. ஆமா, அவங்க சொல்றது உண்மைதான். அவங்க 2 பேரும் கேட்க பார்த்தா ஏன் இப்படி சொன்ன? கூட போட்டு பார்த்தா என்னமா என்ன பெரிய பிச்சில பேசுறீங்க? யார் நம்புவீங்க? நீங்க நம்புவீங்கல்ல? ஜானு தேத்து. அம்மா அமைதியை கூட ரொம்ப பேச்சு பேசுற. நான் ஒரு கல்யாணம் பொண்ணு. இதுல நான் போய் சொல்லணும். அவன் தப்பா நடந்துக்கிட்டான். உன்கிட்ட எங்க எதுக்குமா தேவையில்லாத கேள்வி கேட்டு நான் அக்காவை நம்ப மாட்டேன். நான் தான் சொல்லிட்டேனே, இந்த உலகத்துல என் நண்பனை தவிர நான் வேற யாரும் நம்ப மாட்டேன்னு. மொட்டை மாடியில எதுக்கு இன்னைக்கு மொட்டை மாடி போனீங்க? எல்லாம் இங்கதானே இருக்கும். ஒருத்தர் தான் வந்து சித்தி கூப்பிட்டா சொல்லி என்ன மொட்டை மாடிக்கு அனுப்பிச்சு வச்சாரு. தெளிவா உட்காந்துட்டு இருக்கோம். இங்க இருந்து மொட்டை மாடி போனேன். சந்தேகத்தில் கேட்குறீங்க. அவளை அவன் சித்தி கூப்பிட்டா. உன்னையா கூப்பிட்டா? ஒரு 3 நேரமா கீழே காணும். அப்புறம் குரல் மேலே கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் போனேன். அப்புறம் இங்க போனா மாமா வந்து அக்கா கிட்ட தப்பா நடந்துகிட்டு இருந்தாரு. தப்பாவே? ஆமா, அதை தடுக்க போனா. அதுக்கப்புறம் என்கிட்ட அக்காவை தள்ளி விட்டு என்கிட்ட போதும் நிறுத்து. இந்த நடிப்பெல்லாம் அவங்க நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். ஒரு பத்தியா இருக்கு. என்ன சொல்ற? இதுல ஏதாவது போய் சொல்லுவாங்களா? நீ சொல்லுவ புரியுதுல. யார பத்தி யார்கிட்ட தப்பா பேசுறீங்க? 8 வருஷம் அவன் கூட ஒரே வீட்டுல இருந்திருக்கேன், தெரிஞ்சுக்கோ. அவன் பார்வையில் இருக்க தப்பு பார்த்ததே கிடையாது. தனியா கூட பல நாள் இருந்திருக்கும். அப்ப கூட அவன் கண்ணில் எந்த தப்பும் இருந்தது கிடையாது. நான் எப்படி வேணும் உட்காரும், எப்படி வேணா ட்ரெஸ் போடுவேன். ஆனா அவன் என்ன தப்பா பார்த்தது கிடையாது, தப்பா பேசுனது கிடையாது. ஏன் அடுத்தவங்க கிட்ட தப்பா கமெண்ட் கூட பண்ணது கிடையாது. இதெல்லாம் நீ சொல்றது அப்படியே நான் நம்பிடுவேன். நீ அவங்க ஃப்ரெண்டோட லவ்வரு. அது இப்பதானே, அதுக்கு முன்னாடி அது நான் சொல்றேன், நாங்க நம்பிடுவோமா? பாருமா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கால் 2 பேரும் தேவையில்லாத விஷயமா பேசிட்டு இருந்தீங்கன்னு என்ன இல்ல என் பொண்ணு மறட்டீங்க? டாடி அந்த மாமா என்கிட்ட பிடிச்சி கிட்ட வந்து மொத்தம் கொடுத்து இதுவும் சொல்ல வேண்டாம். டேடி உன் பக்கத்துல இருக்க, நீ கவலைப்படாது. அது என்ன சொன்னேன், உன் டேடி இருக்கு, நான் பாத்துக்கிறேன். என்னை மீறி உங்களை என்ன பண்ணிடுறாங்கன்னு பாக்கலாம். உள்ள தப்பு ஏன் பொண்ணு கட்டி பார்க்கலாம். வரட்ட தங்கும். என்ன என் பொண்ணு உண்மையை சொல்ல, என் பொண்ணு உண்மையை சொல்ல மாட்டாளா? புரியல கதை என்னன்னு. மிரட்டுறீங்க? சிவா ஏண்டா தங்க இப்படியா பேசுற? ஏண்டா நீ கூட நம்பல அப்புறம் போய் சொல்ல நினைக்கிறீங்க? அப்படிதாம்மா, அவங்க ஏன் நம்ப போறாங்க?
பிள்ளையா நீ வந்து புள்ள பக்கம் தானே நிப்பாங்க. அசிங்கப்படுறது என்னவோ நீதான். வளர்ப்பு எனக்கு தெரியல, கேடு கெட்ட வளர்ப்பு. பிள்ளை பேசுறீங்க. ஆமா, உன் புள்ள வேணான்னு சொல்லுவாரு. அன்னைக்கு வித ரூமுக்கு கூப்பிட்டாரு, அப்ப நீ வந்தா கேட்ட. ஆனா இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ரூமுக்கு வரல நிரூபிச்சாங்க. ஆனா வந்தாடுறதுக்கான நம்பிக்கை எங்ககிட்ட இல்ல, எல்லாம் நிரூபிக்க முடியல. ஏன்னா நாங்க உண்மையை சொன்னோம், எல்லாம் நிரூபிக்க முடியல. போய் அவங்க நிரூபிச்சுட்டாங்க. இந்த இப்போ என்ன நடக்குது, இப்போ பாரு எல்லா சப்ப கட்டி கட்டி எப்படி நிக்கிறாங்க பாரு. உன் புள்ள வேணாமா, ஆனா என் பொண்ணு எதுக்குமா இப்படிலாம் பண்றான்? ஒண்ணு கட்டிட்டு வாழணும், இப்படி பண்றது எதுக்கு? இவ்வளவு சும்மா வச்சுக்க பாக்குறானோ? நீங்க என்ன இப்படிலாம் பேசுறீங்க? திறமா இருக்கும் பையனோட இதுவெல்லாம். நாங்கதான் போய் கார குடும்பம், நாங்கதான் போய் புள்ளிவி எல்லாம் விடுமா. என் பொண்ணு கேடு கேட்டவ, பக்கத்துல இருக்க பொண்ணு, அது கையில ஒரு குழந்தை இல்ல, அதே அவன் போய் சொல்லணும். அதுக்கு என்ன தலையெழுத்தா? இந்த உண்மையில அவங்க புருஷனுக்கு தெரிஞ்சு அவன் வெட்டி போட மாட்டான். அப்படியே அது சொல்லுதுன்னா அது அது வந்து ஆமா கெட்டவங்க, மத்தவங்க எல்லாம் சொல்லு. பிச்சு குதிரை சுத்துது. எனக்கு பூச்சிங்க தெரியலையே. இல்லைங்க அது வராயா? சீக்கிரம் வாடாங்க. ஏய், எல்லாம் கூட வித பண்ணுவியா நீ? சொன்னீங்க பாருங்க எல்லாம் கூட என்ன பண்றான்ட்டு. ஓ மண்டைக்கு ஏறுதுடா. கூப்பிட்டா நம்ம தூத்த மாதிரி கூப்பிடாத. ஏய் இங்க வாடா. வேண்டாம். யாரா இருக்குது ஒன்னும் புரியல. புரியல, குறிப்பா இருக்கு. ஏய், நீங்க ஒன்னா இருக்கதான பிளான் போட்டீங்க, அப்புறம் என்ன? நான் என்ன பண்ணேன், அவன் கிஃப்ட்ல எடுத்து போய் வீட்டுக்கு போயிட்டான். அவன் எங்க போனானே தெரியல. நீ இதுக்கு மாடி போன? என்ன தெரியும், யாருமே இல்லைன்றதுனால ரூம்ல சேஃப்டியா இருக்கோம் தாப்பால் போட்டு ரூம்ல தாண்டா இருந்தேன். ஒரு 10 ரூம் ஒருத்த தட்டி நீ கூப்பிடுற மொட்டை மாடியில நிற்கிற அப்படின்னு சொன்னான். முடிக்கலாம் கீழே சுத்தி முத்தி பார்த்த, 2 ரூம் தட்டி பார்த்த, எங்கேயுமே நீ இல்ல. சரி உண்மையே நீ தான் மாடியில இருக்க போல, பொருள் எல்லாம் மாடியில இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு மாடி அந்த மாடி வந்து பார்த்தா மாடியில யாருமே இல்ல. என்னடா யாருமே இல்லைன்னு இறங்கன்னு பார்த்தா இது 2 வந்து நிற்கிது. வந்து நின்றுதுன்னா அது மட்டும் பேசுங்க, அது மட்டும் கத்துச்சுங்க, அது மட்டும் கீழே வந்துச்சுங்களா. எனக்கு என்ன பண்ண சொல்றேன், எனக்கு ஒன்றும் புரியல. டக்குனு நடந்துச்சு. எடுக்க வந்து பழி போட்டுருக்கீங்க, என்ன பண்ணுவேன்? ஏமா எங்க புரியல, ஒன்றும் தெரியல. என்னதானே நடக்குது, என்னதானே இங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்ன இப்படி பண்ண? என்ன பொம்பளை பசங்களை இப்படி பண்ண? அது ஓட்டுற வெளிய. அந்த கேரட் என்னைக்காக நான் பக்கம் தான் நிற்கும். நான் சொல்லல, எல்லாத்துக்கும் பிரார்த்தத்தை கண்டுபிடிச்சிருக்காது. அது அந்த அளவுக்கு அவஸ்தை கிடையாது. நினைச்சுமா என்ன பேசுற? என்ன விஜி, என்ன மண்டை கிட்ட குழம்பிச்சா? ஒன்னும் தப்பா பேசல, நீ பேசுறதா தப்பு இல்ல, அப்படிதான் மருமகளே. அத்தை, இந்த பொண்ணு இந்த விஷயத்துல போய் சொல்வாளா? வேற எந்த விஷயத்துல வேணா போய் சொல்லுவாங்க. இந்த பசங்க சரி, நீங்க சிவா விட்டுங்க. அந்த பொண்ணு அது கல்யாணம் குழந்தைங்க இருக்கிற பொண்ணு, அது ஏன் போய் சொல்லணும்? என்ன காரணம்? இவனுக்கு அதுக்கும் என்ன? அவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட், விடுங்க. அவங்க என்னைக்கு நம்பினாங்க, இன்னைக்கு நம்புறதுக்கு என்ன உங்க பிரச்சனை? எனக்கு பதில் வேணும், நியாயம் வேணும், நியாயம் வேணும். நான் பொண்ணுக்கு வாழ்க்கை வேணும். ஜம்மா அவனை தொட்டானா அவன் தான் அவன் வாழ்க்கை கொடுக்கணும். முடியலடா. ஒண்ணு இல்ல மாமி, எழுந்துருங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஃபோன் பண்ணவா? ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணவா? டாக்டர் ஃபோன் பண்ணவா? அதெல்லாம் வேண்டாம், எல்லாம் ஒன்றும் தேவைப்படாது. இப்படிதான் அடிக்கடி எதுக்காக வாங்கி விடாது, வெறுப்பேற்றுவாங்க. கோவப்படாதீங்க மாமி, என்ன பேச்சு பேசுது, கோவப்படாதீங்க. சரி இவங்களை பாருங்க, ஒரு கோழை யார் என்ன சொன்னாலும் மயங்கி விழுந்துரும் பயந்து. இது ஏன் பயமா இருக்கு? ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்றேன். ஏடா அவங்க அப்படிதான் ரொம்ப பேனிக்கான மயங்கிடுவாங்க கொஞ்ச நேரத்துல, அப்புறம் அவங்களே எழுந்துருவாங்க. அதான் எந்த அதிர்ச்சியான நியூஸும் ஃபர்ஸ்ட் நாங்கள் அவங்களுக்கு சொல்ல மாட்டோம். யூஸ்வல் தான். என்ன பேச்சு பேசிட்டு இருக்குங்க அதுங்க? ஃபர்ஸ்ட் பேசி கொடுத்து பத்தியா அது? கோவத்தை விடுங்க, கொஞ்ச நேரம் இருங்க. இவ்வளவு பாருங்க, அங்க இருக்கிறவங்க பிரச்சனை பார்த்துப்பாங்க. நீங்க போய் பெருசாக்கிறாதீங்க. டேய் அமைதியா இரு. அவங்க பேசுறது நம்ம மறுபுள்ளிய பத்தி. அமைதியா இரு, பாத்துக்கலாம், பொறுமையா இரு. பேசல, பிரச்சனை பெருசானா போறோம், ஒன்னும் தடுக்கல. இப்ப கொஞ்சம் அமைதியா இரு, நீ போய் இன்னும் குட்டியை குழப்பிடாத. ஏன் அப்படி சொல்ற? இல்லங்க கொஞ்ச நேரம் இருங்க, அது என்ன நடக்குது ஃபர்ஸ்ட் பாப்போங்க. அமைதியா கேளுங்க, ஃபர்ஸ்ட் மருமகளை பாருங்க. மாப்பா உன்னை எதிர்பார்த்த, இன்னும் உனக்கு காணுமேனு. ஏதாவது பேசுனீங்கன்னு வைங்க. இப்படி நடிச்சு அவளை ஏமாத்தி வச்சிருக்க. தூக்கம் வரலையா? நைட் ஆனே கத்திட்டு இருப்பீங்களா? நீங்க 3 பேர் இங்க என்ன பண்றீங்க? வாங்க போலாம். என்னம்மா இங்க என்ன பிரச்சனை பண்ணது? வா போலாம் கூப்பிட்டு இருக்க. உங்களுக்கு வேற வேலை இல்ல, ஏதோ பிரச்சனை பண்ணிட்டே இருப்பீங்க. எங்களுக்கு தூக்கம் வருது. அத்தான் வாங்க, எனக்கு தூக்கம் வருது. ஆனா வா அண்ணி, வா போலாம். புரியுது இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு. என்கிட்ட வந்து கொஞ்சம் இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? கூப்பிட்டு போய் அவங்ககிட்ட நிக்கிற. என்ன பிரச்சனை? என்ன உங்க பிரச்சனை? என்னவாமா? வந்துட்டு சொல்லுவாங்க கீழே. இங்க என்ன பிரச்சனை போகுது? என்ன சிரிச்சிட்டு இருக்க? வச்சு செய்வாள் செய்யும். இந்த நாத்து வச்சு செய்யும் பாரு. கிட்ட ஓடாம இருந்தா சரி, போட்டு கொடுத்துருவேன். வச்சு செய்வா. கறிவு இருக்காங்க, என்ன பிரச்சனை இருக்கு? அவன் பக்கத்துல ஒட்டி நிக்கிறவன் கறிவு இல்ல. அதை கேட்க நீங்க யாரு? என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்துட்டோம், அதுக்குதான் இங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு, புரியுதா? என்கிட்ட தான் இது ஒண்ணு லூசு. சரி, அதுக்கும் ஒரு பக்கத்துல நிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீ என்ன முட்டாளா? அவங்க என்ன சொல்றாங்க புரியுதா உனக்கு? புரியுது. வா உள்ள போ.
இப்ப போ அணி கூட்டு போ. கூட்டு போமா அவளை. சித்தப்பா உங்க பொண்ணு குடும்பம் தெரிஞ்சா அனுப்பி வைக்கிறீங்களோ? ஒரு தேவையில்லாத விஷயம் கேட்க வேண்டாம்னு தான் நினைக்கிறோம். தீமா உள்ள போ. இங்க இரு. ரீமா, என்ன சொல்றாங்க புரியுது உங்களுக்கு? லூசானி எல்லாம் புரியுது. இப்ப நான் என்ன சொல்லணுன்றீங்க? அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த 2 பொண்ணுங்க கதை எதுவும் தெரியல இல்ல இருக்கா? தெரியுங்களா? ஏதாவது லூசுங்க ஏதாவது சொல்லும், அதெல்லாம் நம்பணும் அவசியமா என்ன? லூசு அவன் தப்பா நடந்துட்டான்னு சொல்றாங்க. புரியுதா இல்லைன்னா அவனை நம்பிட்டு இருக்க நீ? சரி இருக்கட்டும், அதுக்கு என்ன? சொன்னா எனக்கு புரியல. நீ என்ன பேசிட்டு இருக்க நீ? ஆமா, நானே பேசிக்கிறேன். அவங்க சொன்னா அதை நான் நம்பணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. நம்ப மாட்டேன். மாட்டேன். ஏய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? எனக்கு இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, அவர் உங்களுக்கு கெடுக்க வந்துட்டார், இல்ல கெடுத்துட்டாரா? இப்படி பேசுறா வாயை உடைச்சிருவேன். அவ்வளவு யாராவது இங்க மரியாதை எல்லாம் பேசினா மூச்சு முகல பேந்துரும். தப்பு பண்ணிட்டு ஓவரா பேசுற. நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்க கதையை சொல்லிட்டு போறீங்களா? எனக்கு தலை வலிக்குது. கால் வலிக்குதா? என்ன சுத்தி சுத்தி ஓடிட்டு வந்தா தூங்கலாம் வந்தா வெறுப்பு ஏத்துதுங்க. என்னவா சொல்லவும் மாட்டேதுங்க, உயிரை வாங்குதுங்க. சரிவா, நான் புடிச்சுக்கிறேன். வேண்டாம். இந்த விஷயத்துல யாராவது போய் சொல்றாங்களா? உனக்கு அறிவு இருக்கா? அறிவு இருக்கு. சில ஜென்மங்கள்லாம் இந்த விஷயத்துலதான் போய் சொல்லும். எனக்கு அதுவும் தெரியும், புரியுதுல்ல? சொல்லிட்டீங்கன்னா ஐயோ நீங்க சொல்லிட்டீங்களே ஒரு தப்பானவர் அப்படி விட்டு போயிடும் நினைச்சீங்களா? அதெல்லாம் மாட்டேன், புரியுதுல்ல? நிறுத்துங்க. நீங்க உங்க பையனை நம்பாம இருக்கலாம், புரியுதா? உங்களை மாதிரி நான் கிடையாது. அதான் என் மருமக அப்படிதான் பதில் கூடுறா. நான் கூட ஒரு நிமிஷம் பயந்துட்டேன்டி. பொண்ணு என்ன ஆவாலோன்ட்டு. உங்க மாப்பிள்ளைய எப்படி விட்டுட்டு பாருங்க. தொடைங்களை வச்சு சீரலைகள் மட்டும் பாருங்க. வாயாடுனீங்கல்ல, அவகிட்ட வாயாடுங்க பாப்போம். சரி நம்ப மாட்டேன். சரிம்மா, எடுத்துட்டாரு. இப்ப என்ன பண்ணோன்ற? என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அக்கா என்ன மன்னிச்சிடுவோம், உங்களை தப்பா பார்த்துட்டேன், தப்பா தொட்டுட்டேன்னு விழணும். ஓ, அப்புறம் பொண்ணை கட்டிக்கணும். என் பொண்ணை எவன் தொட்டானோ வந்தா கட்டிக்கணும், புரியுதுல்ல? உங்க பொண்ணை தொட்டவர் தான் கட்டிக்கணும்னா உங்க பொண்ணு கழுத்துல பல தாலி இருக்குமே. என்ன பேச்சு பேசுற? ஏன் உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு தொட மாட்டாரா? கேக்குறேன். அவங்க கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸுங்க தொட மாட்டாங்களா? ஒரு ஹாஸ்பிட்டல் கூட டாக்டருங்க தொட மாட்டாங்க. ரோட்ல நடந்து போது ஏதாச்சும் இடிக்கும் போது வேற ஒருத்தர் இடிக்க மாட்டாங்க. அதெல்லாம் தொட்டதானே கிடக்கு. அப்ப எத்தனை பேர் தொட்டிருப்பாங்க? நான் அப்படி சொல்ல வரல, கேவலமான இடத்துல ஒருத்தர் தொடுறான்ல அத சொல்றேன். சரி, கட்டிக்க மாட்டாரு, என்ன பண்ணுவ? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டார், என்ன பண்ணுவ? இந்த இடைக்கு வேணாலும் போவேன். இந்த பொண்ணுன்னு எனக்கும் தெரியும். சரி, இங்க எத்தனை போன் இருக்கா? போலீஸ்க்கு போன் பண்ணி வர வைங்க. போலீஸா? போலீஸ் வந்து அவங்க குடும்பத்துக்கு தான் அசிங்கம். பரவாயில்ல, அந்த அசிங்கம் எனக்கு தானே, நான் பாத்துக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. போலீஸ் விசாரிக்கட்டும், போலீஸ் வரட்டும், அங்க போலீஸ் மூலமா பேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒண்ணு, போலீஸ் கம்ப்ளைண்ட் போச்சுன்னா உங்க வீட்டுக்கும் நோட்டீஸ் போகும், ஞாபகம் இருக்கட்டும். உங்க புருஷனும் பார்ப்பாங்க, உங்க பசங்களும் பார்ப்பாங்க, புரியுதுல்ல? ஐயோ நான் போலீஸ் ஸ்டேஷன்ல உண்மை நிரூபிச்சிருவேன். என் புருஷன் தப்பே பண்ணலன்ற உண்மையை நான் நிரூபிச்சுட்டு போயிட்டே இருந்துருவேன். அதுக்கப்புறம் உங்க புருஷன் உங்க பசங்க மூஞ்சில நீங்க முழிப்பீங்களா? இவ்வளவு கேவலமான பொய்ய சொல்வாளா நம்ம பொண்டாட்டின்னு உங்க புருஷன் நினைச்சாருன்னா உங்க வாழ்க்கை? இவ்வளவு கேவலமானவளுக்கா பிறந்தோம் அப்படின்னு உங்க பசங்க நினைச்சாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்க வாழ்க்கை இல்ல, யோசிச்சுக்கோங்க. ஐயோ அப்புறம் தான் டிவோர்ஸ் பண்றவானே, பசங்களை கல்ல கட்ட மாட்டானே. என்னம்மா குடும்பத்தை வச்சு மிரட்டியா? நடக்க போற உண்மையை சொன்னேன். அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டது உண்மை உண்மை உண்மை. நம்பல. இருக்கு என்கிட்டயே என் புருஷன் எந்த அளவுக்கு பழகுவாருன்னு எனக்கு தெரியும், புரியுதுல்ல? உரிமை இருக்கு என்கிட்டயே. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஐயோ அப்படி நம்பிடுவேன் நினைச்சீங்களோ? இந்த கதையை வேற யார்ட்ட போய் சொல்லுங்க, நான் நம்ப தயாரால. எல்லாம் அவங்க ரூம் போங்க. என்ன 8 வருஷம் தனியா இருக்கும் போதே ஒழுக்கமா வாழ்ந்தவருக்கு நான் கூட இருக்கும் போது வாழ தெரியாதா? 8 வருஷம் அங்க யார் யார் என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? எப்படி எப்படி அவரை மயக்கினாங்கன்னு தெரியுமா? எதுக்கும் மயங்காம அந்த மனுஷன் ஒரே ஆளை நினைச்சிட்டு வாழ்ந்தாரு, தெரிஞ்சுக்கோங்க. அவரு இங்க வந்து தப்பு பண்ணிட்டாரு நீங்க எல்லாம் சொல்வீங்க, அதை நான் நம்பிடுவேன். இதெல்லாம் உங்களுக்கே நேர்மை தெரியல. ஏன் இங்க கூட தான் அவருக்கு ஆபீஸ்ல 2-3 பேர் லவ் பண்றாங்க, அது யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா அவர் என்கிட்ட யாருன்னு கேட்டது இல்ல, அது யாருன்னு ஆபீஸ்ல தெரிஞ்சுக்கிட்டதும் இல்ல. அப்பேற்பட்டவரை நீங்க இப்படி சொன்னீங்கன்னா நான் நம்பிடுவேன். வேலையை பாருங்க. நீ கேன மாதிரி நம்புறதுக்காக இது உண்மை நாங்க ஒத்துக்க முடியும். ஒத்துக்கிட்டா ஒத்துக்கோ, ஒத்துக்க கட்டிப்போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. இந்த அளவுக்கு நம்புறான், அவங்க இந்த அளவுக்கு நிக்கிறா.
ஒரு துளி சந்தேகப்படலாம் அவனால. ஒரு பார்வை கூட பார்க்கலாம் அவனை. நம்புறதுக்காகலாம் உண்மை பொய்யாயிடாது, புரியுதா? இதான் நானும் உனக்கும் சொல்றேன். நீ 100 வாட்டி இதை சொல்றன்றதுக்காக இந்த பொய் உண்மையாயிடாது. குடும்பத்துக்கு நான் ஏற்கனவே பல வாட்டி சொல்லிட்டேன். எதில் வேணா விளையாடுங்க, ஒரு கேரக்டர்லயோ ஒரு மானத்திலயோ விளையாட்டிங்கன்னா மரியாதை கெட்டுரும்ட்டு. என்ன பேச வச்சு பாக்குறீங்களா? பாக்குறத ஒழுங்கா ஓடி போயிடுங்க. மீனா, என்ன வேணா பண்ணிக்கோ. அவரும் பொண்ணை கட்ட மாட்டார், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டார். பண்ணிக்கோங்க போங்க. நீ கத்தாத, தொண்டை பார்த்து. நீங்க அடிச்சு தொடர்ந்து விட்டு இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க. பீப்புள். வாடா வா, இவ்வளவு நேரம் எங்க போன? வந்துட்டேன்டா, கத்தாதடா, சின்ன வேலை. என்ன வலிக்குதானே இடுப்பு கை வச்சு நிக்கிறா? நேரமா இங்க பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இரு, அண்ணா வந்துட்டால முடிச்சு வச்சிரு. வா. ஒண்ணும் வேண்டாம். சும்மா விட மாட்டேன்டி. தனியா தப்பா பேசுனீங்க உங்களுக்கு இருக்கு. எந்த எல்லைக்கு வேணாலும் போய் படிச்சுக்கோங்க. இது பிரச்சனை என்ன? அதை மிஸ் பண்ணிட்டானா? ஆமா ஆமா, நீ போட்டு ஒதுங்கி இருக்கா? இங்க இருக்க பிரச்சனை பாருங்க, அப்புறம் உங்க பொண்ணாட்டே பாக்க. சரி சரி. நீங்க என் பொண்ணு வாழ்க்கைக்கு பதில சொல்லுங்க, அவ்வளவுதான். பாத்துக்கோ. என்னம்மா, என்ன நினைச்சிட்டு இருக்கா உன் புள்ள? நான் யாரை வேணா நினைப்பேன், எதை வேணா நினைப்பேன். அது உங்களுக்கு தேவையில்லை. உங்க பிரச்சனை என்ன, அதை மட்டும் சொல்லுங்க. சாரி, கம்மி வந்துடுறேன். அவனே இங்க என்ன போயிட்டு இருக்கு? இந்த ரணகணத்துல உங்களுக்கு குறுக்கல கேக்குது. இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாங்க. அதுக்காக இவ்வளவு கஷ்டப்படணுமா? இவ்வளவு கஷ்டப்பட நான் விட மாட்டேன். எதனா பண்ணிட்டு போட்டோம். இது நடத்து. உன் தங்கச்சி கஷ்டப்பட்டவன பரவாயில்ல. இல்ல மாப்பிள்ள, அதான் நீயே பாத்துக்கோ, நடத்துன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னேடா, என் பேச்ச கேட்டியா? என்ன சரிதான். இது பாதிக்கப்பட்டதுக்கு என் பொண்ணு. எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை முக்கியம் முக்கியம் முக்கியம், புரியுதா? நான் பேசிக்கிறேன், வெளியே. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் உன்னை ஏமாத்தா முட்டாளா இருக்காத முட்டாளே. அவன் முட்டாள அறிவாளியாடுறது எங்க பிரச்சனை? உங்களுக்கு தேவையில்லை. எடா என்ன ஆனோமா? நான் உங்களை கை பிடிச்சி இழுத்தேன். அப்பா நடந்துக்கவே பார்த்தேன். என்ன நம்புற மாதிரி சொல்றீங்களா? உங்களுக்கு கல்யாணம் 2 குழந்தை இருக்கு. உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடந்துப்பாங்களா? இதேதான் நானும் சொன்னேன். என்கிட்ட வாய உடைச்சிருவேன் சிவா. எத்தனை வாட்டி வார்னிங் கொடுப்பேன்னு எனக்கே தெரியல. தொடர்ந்து ஜென்மத்துல உனக்கு வார்னிங்கே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ஒரு கேரக்டர்ல விளையாடாத. வெளிய போனா என்ன? என்னம்மா கத்தி பேசிட்டா? மரியாதை கெட்ட வாய முட்டி நில்லு. என்னடா இவ்வளவு கொந்தளிச்சிட்டா? ரொம்ப வார்னிங் கொடுத்துட்டா. அதான் சும்மா அவர் கேரக்டர் பத்தி பேசுனீங்க, மூஞ்சி முகர்ல உடைச்சிருவேன். என்ன தெரியும் உங்களுக்கு அவரை பத்தி? சொல்லிட்டேன். அவருக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருந்தது, அப்பவே பண்ணல. இப்ப நான் கூட இருக்கும்போது பண்ணுவேன்னு நீங்க நான் சொல்லுவீங்க, அதை நான் நம்புவேன். அதை நீங்க நிரூபிக்க வேற போராடுவீங்க. அண்ணா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு.